நடிகை ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு இப்ப டெங்கு காய்ச்சல் பாதிப்பால தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிகிச்சை முடிந்து கண்விழித்ததுக்கு அப்புறமா தன்னோட கணவர் சரத்குமார் கிட்ட ராதிகா சொன்ன முதல் வார்த்தை இதுதான். அதை கேட்டு சரத்குமார் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. கடந்த ஒரு சில மாசங்களாவே நடிகை ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கால்ல ஒரு நரம்பு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கான ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு வீடு திரும்பினாங்க. அதுக்கப்புறம் அரசியல்லையும் சினிமாலையும் தீவிரமா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க, ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப திடீர்னு நடிகை ராதிகா சரத்குமாருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடு திரும்புறதுக்கு இன்னும் 5 நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் தீவிரமா இருக்கிறதால அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப சிகிச்சை போற நேரத்துல எக்கச்சக்கமான ஸ்லீப்பிங் டோஸ் அப்புறம் பல மெடிசின்ஸ் ராதிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதாம். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மெடிசின்ஸால சில நேரங்கள்ல தன்னையே அறியாம அந்த காய்ச்சலால ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்களாம். அப்படி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா தான் கணவர்கிட்ட அடிக்கடி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒண்ணுதான். கடந்த சில நாட்களாவே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் சினிமாலையும் தீவிரமா நடிக்க முடியல, அரசியல் பணிகளையும் செய்ய முடியல. என் உடம்புக்கு என்னதான் ஆச்சு, என்னால பழைய மாதிரி இருக்க முடியல. அப்படி ஒன்றும் ரொம்ப எனக்கு வயசும் ஆகிடல. ஹெல்த்ல நான் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அதை கேட்டு தான் சரத்குமார் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணி, நீ கவலைப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது எதிர்பார்க்காம வர்ற ஒரு விஷயம். கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி உனக்கு கால்ல பிரச்சனை ஏற்பட்டது. அதுவும் புதுசு இல்ல. உனக்கு ரொம்ப நாட்களாவே கால்ல பிரச்சனை இருக்கு. அதையும் சரி பண்ணிட்டோம். இந்த டெங்கு காய்ச்சல் பொதுவா எல்லார் மக்கள் மத்தியிலும் பரவக்கூடிய ஒரு பிரச்சனை தான். டாக்டர்ஸ் உனக்கு தீவிரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 to 4 டேஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் சரத்குமார் தான் மனைவி ராதிகா கிட்ட சில விஷயங்களை ஆறுதலாகவும் பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, கமல் பற்றி வரக்கூடிய சர்ச்சைக்கு நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் இப்ப அவங்க தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணனை டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் தான் மக்களுக்கு தெரியும். சில படங்களை இயக்கியிருக்காங்க. இவங்க தொகுத்து வழங்கின சொல்லுதலா உண்மை நிகழ்ச்சி ரசிகர் மத்தியில பெரிய ஹிட் அடிச்சிருக்குது. இப்ப குக் வித் கோமாளி சீசன் 6ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டு பல பேர் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல அந்த ஷோல இவங்க கமல் பத்தி பேசின விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதை பத்தி அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. எனக்கு 16 வயசுல நிச்சயதார்த்தம் நடந்து 18 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 42 வயசு வரைக்கும் எனக்கு சினிமா உலகத்தோட எந்த சம்பந்தமும் கிடையாது. மற்றவங்க மாதிரியே நானும் நட்சத்திரங்களை ஒரு ரசிகையாவும் குழந்தை மாதிரி ஆச்சரியத்தோடையும் பார்த்தேன். 45 வயசுல ஒரு பிரபல நடிகர் நேர்ல பார்த்தப்ப உண்மையிலேயே ஸ்டார் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அவர் என்னை பார்த்து என் சகோதரி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதும் என் நண்பர்கள் நகைச்சுவா கலாய்ச்சாங்க. இதைத்தான் நான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில ஷேர் பண்ணேன் தவிர அதை தப்பா புரிஞ்சு நிறைய பேர் அவதூறு பரப்புறாங்க. இது ரொம்ப நாகரிகமற்றது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைட்ல சில வருத்தங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.